அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம வந்து ஸ்கூல் புக்கு வந்து 9th 10th இந்த புக்கு எல்லாமே நம்ம வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் பாருங்கள், எந்த இயலில் எந்த யூனிட் மிஸ் பண்ணாமல் புக்கு ஃபுல்லாக நம்ம வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் பாருங்கள். ஏன்னா நமக்கு பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல் புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்கூல் புக்கில் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் எடுப்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்கை பார்க்காம வெறும் டிகிரி புக்கு மட்டும் படித்தா போதுமானா பத்தவே பத்தாது. நம்ம ஸ்கூல் புக்கு பார்க்காம எத்தனை பேர் வாய்ப்புகள் வந்து கடைசி நிமிஷத்தில் இழந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஸ்கூல் புக்கு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்கூல் புக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம அந்த பழைய கொஷின்ஸ் ப்ரீவியர் கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். நம்ம ஆல்ரெடி ஒரு கொஷின் பேப்பர் ஒரு 110 கொஷின் வந்து நம்ம வீடியோவாக போட்டிருக்கிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 2018 to 19 இந்த இதில் வந்து நடந்த போஸ்ட் கிராஜுவேட்டட் அசிஸ்டண்ட், அது பிஜிடிஆர்பி கொஷின் வந்து பழைய கொஷின் நம்ம பார்த்துட்டு வரோம். பழைய கொஷின் வந்து மட்டுமே பார்க்குறீங்களே, ஏன் புதுசு எதுவும் பார்க்க மாட்டீங்களான்னா, பழைய கொஷின் வந்து கேட்க மாட்டாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம வர புக்கில் இருக்க எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு கொஷின் பார்த்தா அந்த ஒரு கொஷின் படித்து அதுக்கு அப்படியே நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த மாதிரி சொல்கிற பழக்கமும் கிடையாது. கொஷின் ஆன்சர் படிச்சுட்டு போகிறதுக்கு அது நீங்களே படிச்சுக்கலாமே, நான் ஏன் அதை வீடியோவாக போடணும்? அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் ப்ளஸ் இது எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு நம்ம புக்கையும் நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா படிக்கிற உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? டக்குன்னு நான் சொல்கிறேன்னா அந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் தேடி பார்க்கறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு கொஷினுக்கும் நான் டைம் போனாலும் போதுன்னுட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். பாருங்கள், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 30 வினாக்கள் வந்து நம்ம பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது அதாவது ஒரு செக்ஷன் நடந்தது. சரிங்களா? 18 19 வந்து 2 செக்ஷனாக நடந்துருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இதில் நடந்தது இது. அடுத்து மார்னிங் நடந்த செக்ஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், திராவிட சொற்களை மலபார் மொழி சொற்கள் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. திராவிட சொற்களை மலபார் மொழி சொற்கள் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ராஸ்க். ராஸ்க் என்ன சொல்கிறாரு, ராஸ்மஸ் கிராஸ்க் அப்படி ஒரு பேர் வரும். இவர் என்ன சொல்கிறாருன்னா, திராவிட சொற்களை எல்லாமே மலபார் சொற்கள், மலபார் மொழி சொற்கள் அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து யார் சொல்கிறா, ராஸ்க்கு சொல்கிறாரு. இந்த கொஷின் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்திவேல் புக்கு அதில் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? சக்திவேல் புக்கு இருக்குது பார்த்தீங்களா, இனிஷியலோட சொல்கிறேன். தமிழ் மொழி வரலாறு, இது வந்து தமிழ் மொழி வரலாறு புத்தகத்தில் இருக்குது. இந்த புத்தகம் இல்லாதவங்க, இந்த சக்திவேல் புத்தகம் என்கிட்ட இல்லைங்க மேம் அப்படின்னா, அகத்தியலிங்கம் புக்கு, இப்படி அகத்தியலிங்கம் புக்கு இருக்கும். சரிங்களா? இவரும் தமிழ் மொழி திராவிட மொழி அப்படின்னு சொல்லிட்டு, திராவிட மொழின்னு சொல்லிட்டு புத்தகம் 2 பார்ட்டாக இருக்கும். அவரோட புத்தகத்துலேயும் இந்த வினா இருக்குது. நீங்கள் இந்த புத்தகங்கள் வச்சுக்கோங்க, போய் பாருங்கள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். திராவிட சொற்களை மலபார் மொழி சொற்கள் என்று சொன்னவர் ராஸ்க். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், ஆரிய மொழிகளின் இணைப்பு இடப்பெயருக்கு இணையாக திராவிட மொழிகள் பயன்படுத்துவன அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆரிய மொழிகளின் இணைப்புக்கு இடப்பெயருக்கு இணையாக திராவிட மொழிகள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெயரச்சமும் வினையால் அணையும் பெயரும் சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஆரிய மொழிகளோட இணைப்புக்கு அந்த இடப்பெயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இணையாக திராவிட மொழிகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயரச்சத்துக்கும் வினையால் அணையும் பெயருக்கும். ஓகே, இதை எதில் பார்க்கலாம் அப்படின்னா, சேம் சக்திவேல் புக்கில் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அதில் வந்து தொல்காப்பியர் கால தமிழில் இருந்து பல்லவர் கால தமிழ், அடுத்து சோழர் கால தமிழ், நாயக்கர் கால தமிழ் அப்படின்ட்டு 20ஆம் நூற்றாண்டு தமிழ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் சக்திவேல் புக்கிலே பார்க்கலாம். இல்லைங்க எனக்கு சக்திவேல் புக்கு இல்லை, நான் தேப்போ மீனாட்சி சுந்தரத்தோட மொழி வரலாறு தான் வச்சுருக்கேன்னா, ஓகே ஃபைன், அதுலேயும் இந்த விஷயங்கள் இருக்கும். எக்ஸாக்டாக இந்த கொஷின் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த மொழிகள் பற்றின இருக்கிறதுல கண்டிப்பாக இந்த தலைப்பு இருக்கும். சில கொஷின்கள்லாம் பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் என்ன இருக்குதோ அதை அப்படியே வினாவே எடுத்துருப்பாங்க, ஒரு எழுத்து கூட மாறாமல். ஸோ அந்த மாதிரி புத்தகங்களை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு இந்த கொஷின் வந்து தேப்போமி புக்கு வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனோட புக்கு, இல்லைன்னா சக்திவேல் புக்கு, இல்லை 2 புத்தகமும் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா தாராளமாக திராவிட மொழிங்கிற தலைப்பும் கீழே நீங்கள் பார்க்கலாம். அடுத்து 3வது கொஷின் பாருங்கள், அமர்க்களம் என்பது
அதாவது அமர்க்களம் என்ற சொல்லானது முன்னாடி காலத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா சக்திவேல் புக்கிலே நல்லாவே இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் மொழி வரலாறு அப்படின்னு எடுத்திங்கன்னா, எனக்கு எல்லா புத்தகமும் வாங்க காசு இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எல்லா புத்தகம்லாம் மொழி வரலாறுக்கு ஒரு 10-15 புத்தகம் படிங்கன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. ஒரே ஒரு புத்தகத்தை வச்சு நீங்கள் டிஆர்பி பாஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். இதில் சந்தேகம் என்ன? அந்த ஒரு புத்தகத்தை வச்சு 2 யூனிட் தானே படிக்க போகிறோம். இருக்கிற 11 யூனிட்டுமா படிக்க போகிறோம்? இல்லை, அந்த மற்ற யூனிட்டுக்கெல்லாம் என்னது வேறு புத்தகங்கள் இருக்குது. இப்போ முதல் யூனிட்டும் மொழியியல் பற்றினதும் இந்த சொற்றொடர் பற்றின 2வது யூனிட்டும் நம்ம சக்திவேல் புக்கே போதுமானதான். இல்லைங்க, எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் பத்தாது, நான் எக்ஸஸாக நான் படிக்கணும் அப்படின்னா ஓகே ஃபைன், நீங்கள் அடுத்த ஏதாவது மொழி வரலாறு புக்கை நீங்கள் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். முதல்ல இந்த மொழி வரலாறை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல் யூனிட்டும் 2வது யூனிட்லேயும் நான் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சின்ன ஃப்ரீ அட்வைஸ் தரேன். முதல்ல 6லேருந்து 12 வரைக்கும் உள்ள ஸ்கூல் புத்தகத்தில் இந்த தலைப்பு சம்மந்தமாக எந்தெந்த புத்தகத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து 10th புக்கில் இருக்குது, சரிங்களா? ப்ளஸ் 9th புக்கில் முதல் யூனிட்டே திராவிட மொழி குடும்பம் தான் இருக்குது. அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதை விட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தரேன். இப்போ இந்த அமர்க்களம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா 11th 12th ஸ்பெஷல் தமிழ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, சிறப்பு தமிழ், அந்த புத்தகத்தில் இந்த தலைப்பெல்லாம் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. சிறப்பு தமிழில் இந்த பகுதி வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை கூட பார்க்கலாம், சரிங்களா? என்றைக்குமே முதல்ல ஸ்கூல் புத்தகத்தை நீங்கள் நல்லா படிச்சுட்டு அப்புறமா நீங்கள் டிகிரிக்கு போங்க. பெரிய புத்தகத்தை, ஆத்தர் புத்தகத்தை நீங்கள் படிங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் ஃபஸ்ட்டு இயர் 2வது யூனிட்டுக்கு சம்மந்தமான ஆல்மோஸ்ட் விஷயத்தை நீங்கள் ஸ்கூல் புக்லேயே தெரிஞ்சுக்குவீங்க. இது எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ அமர்க்களம் என்பது முன்பு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? பி கொடுத்துருக்காங்க. அமர்க்களம் என்ற சொல் பழைய காலத்தில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு இடமா இருக்கிறது தான் வந்து அமர்க்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து இப்போ என்னவா இருக்குது, அப்போ அது ஒரு வன்பொருட்பேராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? வன்பொருட்பேராக ஒரு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு மைதானமாக இருந்தது தான் அமர்க்களம். ஆனால் தற்காலத்தில் என்னவாயிருச்சு, அமர்க்களம்னா ஒரு குஷியாக இருக்குதுன்னு வந்துருச்சு. ரொம்ப அமர்க்களமாக இருக்கிறீங்க மேலே அமர்க்களமாக இருக்குப்பா அப்படின்னு ஏதோ ஒரு படமே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. படம் எப்படி இருக்குன்னா அமர்க்களமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மகிழ்ச்சி, இந்த உவகையை வெளிப்படுத்துகிற மெய்ப்பாடாக இருக்கிறது தான் இப்போ சொல்கிற அமர்க்களம். அப்போ அது வன்மையான வன்பொருட்பேராக இருந்த அமர்க்களம் தற்போது மென்பொருட்பேராக மாறி இருக்கிறது. அதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து இதே மாதிரி டாபிக் நிறையா இருக்கும், சரிங்களா? அதெல்லாம் வந்து அந்த சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது. அதை படித்தா தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். 4வது கொஸ்டின் பாருங்கள். ராஸ் லேக்கப் ஆகியோர் டேஸ் மொழியியல் கோட்பாட்டை உருவாக்கினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் வந்து பொருண்மையல் கோட்பாடை வந்து உருவாக்கியிருப்பாங்க, சரிங்களா? பொருண்மையல் கோட்பாட்டை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து இந்த பொருண்மையல் கோட்பாடு வந்து எதை அடிப்படையாக வச்சு உருவாக்கினது தெரியுங்களா? இந்த தொடரியல் கோட்பாடை அடிப்படையாக வச்சு உருவாக்குனதான் இந்த பொருண்மையல் கோட்பாடு. நீங்கள் இது சக்திவேல் புக்கில் தான் நீங்கள் படிக்கணும். ஏன்னா சக்திவேல் புக்கை இன்ச் பை இன்ச்சாக வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சக்திவேல் புக்கை வந்து அந்த புத்தகத்தை ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் தூக்கம் வர மாதிரி இருக்குதோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சக்திவேல் புக்கு தான் எடுத்து படிப்பீங்க. ஏன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ ஒரு அருமையான புத்தகம். படிக்க படிக்க ஒரு இன்ப சுவையை ஊட்டக்கூடிய ஒரு புத்தகம்னா அது நான் சக்திவேல் புக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். ஒரு புத்தகத்தில் இவ்வளோ விஷயங்கள் அடக்க முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய பிரமிப்பை உருவாக்கக்கூடிய புத்தகம் தான் அந்த புத்தகம். அதில் இந்த இது அப்படியே லைன் மாறாமல் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் சக்திவேல் புக்கு தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். எது பாருங்கள், இந்த தொடரியல் கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டதான் இந்த பொருண்மையல் கோட்பாடு. இந்த பொருண்மையல் கோட்பாட்டில், இந்த தொடரியல் கோட்பாட்டில் இவங்களுக்கும் பங்கு இருக்கும், சரிங்களா? இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த பொருண்மையல் கோட்பாடை இந்த ராஸும் லேக்கப்பும் என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஷினுங்க.
அடுத்து 5th கொஸ்டின், 5வது கொஸ்டின் பாருங்கள். உயிர் ஒளி இழைவு, உயிர் ஒளி இயைவு அதிகம் இடம்பெறும் திராவிட மொழி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சி. சரிங்களா, தெலுங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் ஒளி இயைவு அதிகம் இடம்பெறும் திராவிட மொழி எதுனா தெலுங்கு மொழியில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது நீங்கள் இது சக்திவேல் புக்கு வரைக்கும் நீங்கள் போக வேண்டாம். இதை நீங்கள் வந்து 10th புக்கிலேயே 10th புக்கில் இல்லை +2 புக்கில் ஒரு பாடம் இருக்குது. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் இந்த 10th 11th 12th இந்த புத்தகத்தில் 3 புத்தகத்தில் ஒரு புக்கில் நீங்கள் இதை பார்க்கலாம். இது அப்படியே இந்த கொஷினை நீங்கள் பார்க்கலாம். எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, தெலுங்கு மொழி வந்து நடுதிராவிட மொழிங்கிறது நமக்கு தெரியும். அதில் அதிகமான ஒளி இயைவு வந்து இருக்கும். சரிங்களா, அதாவது ஒரு எழுத்துக்களில் வந்து அதிக மாற்றம் வந்து எந்த மொழியில் ஏற்படுத்துது, இதுதான் ஆக்சுவலி அதில் இருக்கிறது. திராவிட மொழிகள்லையே எந்த மொழியில் ஒளி உறுப்புகளில் மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது தான் கொஷின். அதே தான் இவங்க கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. அதே கொஷின் தான் கொஞ்சம் வார்த்தைகளை மாற்றி போட்டிருக்காங்க. அந்த உயிர் ஒளி இயைவு அதிகமாக இடம்பெறும் திராவிட மொழி எதுனா தெலுங்கு மொழி தான். ரொம்ப முக்கியமானது. நீ ஃபஸ்ட்டு 10th புக்கை பாருங்கள். ஏன்னா 10th புக்கில் தான் இந்த இது இருக்கும். இல்லைனா 9th புக்கில் நீங்கள் பாருங்கள், திராவிட மொழி குடும்பங்கிற பாடத்தில் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மொழி எல்லாமே எங்கெங்கே பேசுகிறாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அந்த மொழியெல்லாம் தமிழ் மொழி எங்கே பேசுகிறாங்கன்னா நம்ம தென்னாடு சைடு தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க. கன்னடம் எங்கே கர்நாடகாவில், தெலுங்கு எங்கே ஆந்திரா, துளு மொழி எங்கே பேசுவாங்க பெங்களூர் கூட இல்லை, ஹைதராபாத் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து துளு மொழி பேசுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மொழியெல்லாம் வந்து அது மாதிரி ஹைதராபாட்டை துளு மட்டும் தான் பேசுவாங்களா அப்படின்னா ஒரு சாரை வந்து கன்னடமும் பேசுவாங்க. இந்த இதெல்லாம் வந்து சக்திவேல் புக்கில் பாருங்கள். இதை வந்து இந்த கொஸ்டின் எக்ஸாக்டாக அந்த கொஸ்டின் வந்து 9th புத்தகத்தில் இருக்குது. இல்லை இந்த மொழியெல்லாம் எங்கெங்கே பேசுகிறாங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு சக்திவேல் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், தாராளமாக ரெஃபர் பண்ணலாம். தெலுங்கு மொழி எந்த பிரிவிற்குள் அடங்கும்? நான் இப்போ தான் சொன்னேன் பாருங்கள். தமிழ் மொழி, தமிழ், மலையாளம், கன்னடம், துளு, தோடா, கோத்தா, குருகா, இது எல்லாமே வந்து எதில் வரும்? இருளா, இது எல்லாமே தென் திராவிட மொழியில் வரும். அப்படியே நீங்கள் நடுதிராவிட மொழி கொஞ்சம் நிறையா இருக்குது. அந்த நடுதிராவிட மொழியில் தெலுங்கு மொழி வரும். பாருங்கள், தெலுங்கு மொழி வந்து எதில் வரும்? நடுதிராவிட மொழியில் வரும். இங்கிட்ட வட திராவிட மொழின்னு வந்துட்டிங்கன்னா மால்தோ, பிராகுயி, இன்னொன்று மால்தோ, பிராகுயி, இன்னும் சம்திங் இது ஒரு 3 மொழி மட்டும் தான் எதில் வரும்? வட திராவிட மொழியில் வரும். அப்போ நீங்கள் படிக்கிறவங்க தென் திராவிட மொழியும் வட திராவிட மொழியும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா நடுவில் இருக்கிற நடுதிராவிட மொழியில் தெலுங்கு மட்டும் தான் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ். ஸோ இதுதான் அடிக்கடி கொஸ்டினாக கேட்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பாருங்கள், ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட்லுக்கு செகண்ட் யூனிட்லுமே எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். திராவிட மொழி சொற்பிறப்பியல் அகராதியை வெளியிட்டவர்கள் யார் அப்படின்னா பர்ரோ எமனோ. இல்லை இன்னி அளவு கூட டவுட் இருக்கக்கூடாது. சொற்பிறப்பியல் அகராதி அப்படின்னு வந்தால் டக்குன்னு யார் வரணும்? பர்ரோவும் எமனோவும் தான் வரணும். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். இது சக்திவேல் புத்தகத்திலேயே இருக்குது. என்னடா அவங்க எப்போ பார்த்தாலும் சக்திவேல் புக்கு அப்படின்னா சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சக்திவேல் புக்கை நான் 1 தடவை 2 தடவை படிக்கலை, எப்படியும் ஒரு 10 டைம்ஸ் படிச்சிருப்பேன். 10 டைம்ஸுங்கிறது அதுக்கு மேலே கூட இருந்திருக்கலாம். சரிங்களா, இது எல்லாமே சக்திவேல் புத்தகத்தில் இருக்குது. இது வந்து லைன் மாறாமல் இருக்கும். வேணா சேலஞ்ச் பண்ணுறேன். இதை பார்த்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் பாருங்கள், எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. இது லைன் மாறாமல் அப்படியே இருக்குதா என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறது உண்மையாக என்னன்னு உங்களுக்கே தெரியும். சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழில் வந்து சொற்பிறப்பியல் அகராதியை வந்து வெளியிட்டவர்கள் பர்ரோவும் எமனோவும். அந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் என்னென்ன அகராதி வந்து வெளியிட்டார், அப்புறம் சீகன் பால்கு, போப்பு, இப்படி இவங்க எல்லாமே வருவாங்க. இவங்க எல்லாமே மொழியியல் அறிஞர்கள் தானே. இவங்க எல்லாமே அப்படியே 1 by 1 வரும். அதில் தான் வந்து சென்னை பல்கலைக்கழகம் வந்து வெளியிட்ட பேரகராதி வந்து அந்த தமிழ் லெக்சிகன் அப்படிங்கிறது இப்போ அந்த அகராதி வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனாக நம்ம சக்திவேல் புக்கில் தான் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேறு புத்தகம் இந்த கொஷினுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டாம். அடுத்து பாருங்கள், 8வது கொஷின். வழி என்னும் சொல் பெரும் சாரியே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வழி என்னும் சொல் பெரும் சாரியே என்ன அப்படின்னா அத்து சாரியே, இன்னு சாரியே அப்படின்னா
முதல்ல இதை பாருங்க, வலியத்து, வலியின், வலி அத்து, வலியத்து பிறந்தது, வலியின் கண் வலியின் பிறந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ அத்து இன்னு, அத்து சாரியை வலியத்து பிறந்தது, நான் வந்து வலியின் பிறந்தது அப்படின்னு கூட, வலியின் வந்தது, வலியின் கண் வந்தது, அப்படி இது கூட வச்சுக்கலாம். வலியும் வலியான் அப்படின்னு ஒவ்வொரு சாரியாக வச்சு வச்சு சொல்லி பாருங்கள், உங்களுக்கே புரியும். அது வலியத்து வலியின் பிறந்தது அப்படி கூட ஏன் வச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், 9th கொஸ்டின். அடி நிழலின் அரிய தோன்றி நாடுதல் இன்றி பொருள் நனி விளங்க தொல்காப்பியம் சுட்டுவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு சூத்திரம்னோம்னா ஒரு நூற்பா என்ன சொல்லுது? அடி நிழலின் அரிய தோன்றி நாடுதல் இன்றி பொருளின் நனி விளங்க தொல்காப்பியம் சுட்டுவது யாது அப்படின்னா சூத்திரத்தை சொல்லுது. அதாவது நூற்பாவை சொல்லுது. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின். கம்மலை சும்மை களியே அழுங்கல் உரிச்சொல் சுட்டும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்க. கம்மலை சும்மை களியே அழுங்கல் அப்படின்னு உரிச்சொல் வந்து உணர்த்துற பொருள் வந்து நடுங்கொடி மயங்கொலியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நடுங்கொலி. கம்மலை சும்மை களியே அழுங்கல் அப்படின்னு உரிச்சொல் என்னதை சொல்லுது அப்படின்னா நடுங்கொலிய சொல்லுது. அடுத்து தொகுத்தல் வெறித்தல் அதர் படையாத்தல், இங்கு அதர் படையாத்தல் என்பது என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போ மொழிபெயர்ப்பை தான் என்ன சொல்கிறாங்க? அதர் படையாத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. படையாத்தல் அப்படின்னா மொழிபெயர்ப்பு. நீங்கள் மொழிபெயர்ப்பு வந்து 10th புத்தகத்தில் இருக்குது. 10th புத்தகத்தில் நீங்கள் மொழிபெயர்த்தல் பற்றி நீங்கள் பார்க்கலாம். ஒரு யூனிட்டே இருக்குது, மொழிபெயர்ப்பு தமிழ்னே கல்வினே ஒரு யூனிட்டே இருக்குது. அதில் நல்லாயிருக்கும், அந்த பாடமே நல்லா இன்ட்ரெஸ்டாக போகும். நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். ஸோ மொழிபெயர்ப்பை பற்றி தான் என்ன சொல்லுது? இந்த தொகுத்தல் வெறித்தல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? ஒரு இது தொகுக்குறாங்க அப்படின்னா அதை ஆய்வு பண்ணி அதை விரிவு செஞ்சு என்ன பண்ணுவாங்க? அது நல்ல நூலாக என்னென்னு பார்த்து ஓகே நம்ம அதுக்கு ஆப்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை மொழிபெயர்ப்பாங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு கவிஞனுக்கு அதை நம்ம தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பாங்க. அதான் அதர் படையாத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், அதர் படையாத்தல் அப்படின்னா மொழிபெயர்ப்பு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்கள் 12. தமர் நமர் நுமர் என்பவை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விழி ஏலா பொருள் பெயர், விழி ஏலா பெயர் எல்லாமே என்னது? தமர் நமர் நுமர்னு ஒரு விழி அழைத்தல் போல இருக்கிறது. அப்போ விழி ஏலா பெயர். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஒளியன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளியன் என்பது என்னன்னா பொருள். அதாவது இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா சவுண்டு. இப்போ ஆ அப்படிங்கிற சவுண்டு வருது பார்த்தீங்களா, அதுதான் ஒளியன். அப்போ அந்த ஆ என்ற எழுத்து எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதை தான் என்ன சொல்கிறாங்க? உருபன் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ அது என்ன அப்படின்னா சொல். சரிங்களா? அப்போ அது வந்தது அப்படின்னா சொற்றொடர். சரிங்களா? இப்படி தான் நமக்கு சென்டென்ஸ் ஆனது இதாகி வரும். அப்போ ஒளியன் என்பது எப்படி பொருள் இங்கே ஆன்சர் வந்து கொடுத்துருக்குறாங்க? பொருள் வராதே, ஒழிப்பு முறையை தானே சொல்லுது. ஒளியன் என்பது டேஸ் வேறுபாடு, பொருள் வேறுபாடு. ஓ அப்படின்னு சொல்கிறாங்களா? ஓகே. ஒழிப்பு முறை வேறுபாடில் அந்த ஒழிக்கிற சவுண்டை தான் ஒளியன் அப்படிங்குவாங்க. அப்போ பொருள் வேறுபாடு, இது ரைட்டு தான். இது எதோட வேறுபாடுங்கிறாங்க? பொருள் வேறுபாடு தான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் நம்ம ஒழிக்கும் போதும் அதுக்கான பொருள் வந்து வேறுபடுதில்லை, அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஜன்னல் அலமாரி இதெல்லாம் எந்த மொழிச்சொல்? நீங்கள் இந்த இதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த புக்கும் படிக்கலாம், சக்திவேல் புக்கு படிக்கலாம். சக்திவேல் புக்கில் கூட இது கொடுத்துருப்பாங்க. ஆனால் தேப்போமி புக்கில் பெஸ்ட்டாக இருக்கும். தேப்போமி புத்தகத்தில் ரொம்ப அருமையாக இந்த டாபிக் இருக்கும். ஜன்னல் அலமாரி என்பது போர்ச்சுகீசிய சொல். ஜன்னல் அலமாரி என்பது போர்ச்சுகீசிய சொல். இதில் எல்லாம் நிறைய லாங்குவேஜ் வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து 15. 2 அகர உயிர்களின் இணைவு ஆகாரம் என்று கூறியவர் யார்? 2 அகர உயிர்களோட இணைவு ஆகாரம் என்று சொன்னவர் யார்னா
கால்டுவெல் தான் சொல்லுவார். சரிங்களா? நம்ம கால்டுவெல்லோட அந்த ஒப்பிலக்கண நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நிறையா உரையாசிரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் லைப்ரரியெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தால் நான் சொல்கிறேன், இப்போ கால்டுவெல் புக் வந்து படிக்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கடினமான ஒன்று. அதை வந்து இப்போ நிறைய உரையாசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை நமக்கு படிக்கிறவங்களுக்கு எளிதாக புரிஞ்சுக்கிற மாதிரி இப்போ நிறைய மாற்றம் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் லைப்ரரியில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கால்டுவெல் சம்மந்தமான புத்தகத்தில் நீங்கள் எடுக்கும் போதும் இப்போ லேட்டஸ்ட்டாக அதுக்கு வந்து விளக்கம் சொன்னவங்களோடது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி புரிகிற மாதிரி உள்ள புத்தகத்தில் அந்த கால்டுவெல் புத்தகத்தை வந்து நீங்கள் வாங்கி எடுத்து படிக்கலாம். அது வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். கால்டுவெல் வந்து என்னென்ன பண்ணார் தமிழுக்கு வந்துங்கிறதுலாம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்கள். அது என்ன சொல்கிறாரு, 2 அகர உயிர்கள் இணைவு ஆகாரம் என்று சொன்னவர் யாருன்னா கால்டுவெல் தான் சொல்லியிருப்பார். ஓரை என்னும் சொல் எம்மொழி சொல்லாக கருதப்படுகிறது. ஓரை என்னும் சொல் கிரேக்க மொழி. ஓரை என்னுன்ற சொல் என்னது? கிரேக்க மொழி சொல். இது எல்லாமே நம்ம சக்திவேல் புக்லேயே இருக்குது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஓட வேண்டாம். கிறு கின்று ஆனின்று இதெல்லாம் என்னது? மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த கிறு கின்று ஆனின்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிபாடல் தான் வந்திருக்கும். சரிங்களா? அந்த கிறு கின்று என்பது என்னதுன்னா பரிபாடலில் அதில் தான் ஃபஸ்ட்டு பயின்று வந்திருக்கும். இப்போ பரிபாடல்லாம் என்னது? இப்போ சங்க இலக்கிய பாடல்லாம் என்னது? ஃபுல்லாக சங்க காலத்துலேயே எழுதியிருப்பாங்களா? இந்த காலகட்டங்கள் மாறி மாறி இருக்கலாம். அது எல்லாத்தையும் தொகுத்து சங்க இலக்கியங்கள் அப்படின்னு வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் இது என்ன சொல்கிறாங்க? சங்கம் மருவிய காலத்தில் வந்திருக்குது. இதுவும் நீங்கள் சக்திவேல் புக்கில் தான் பார்க்கணும். சங்கம் மருவிய காலம், சங்க காலம், தொல்காப்பியர் காலம், பல்லவர் காலம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? சேம் அந்த டாப்பிக்கில் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். இல்லைனா தேப்போமி புக்கு 2 புக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்குன்னு மற்ற மொழி வரலாறு வச்சுருக்கவங்களாம் இதில் இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இல்லாமலாம் இருக்காது. எந்த மொழி வரலாறு புத்தகங்களையும் இந்த விஷயமெல்லாம் இல்லாமலாம் இருக்காது. எல்லாமே இருக்கும். ஆனால் நமக்கு வந்து சக்திவேல் புக் வந்து நம்ம டிஆர்பி போர்டே ரெஃபர் பண்ண புக்கு. ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாமில் வந்து கொஷினே உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக எழுதிருக்க கொஷினுக்கு அவங்க ராங் ஆன்சர் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அதை உங்களுக்கு வந்து நீங்கள் மெயில் அனுப்புறதுக்கு இந்த புத்தகத்தை நீங்கள் ஆதாரமாக வச்சு அனுப்புனீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஏன்னா இது டிஆர்பி போர்டே ரெஃபர் பண்ண புக்கு தானே, அவங்களோட ரெஃபரன்ஸ்க்கு தான் நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி புத்தகத்தை நீங்கள் எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது. கிறு கின்று எல்லாமே பரிபாடாக தான் போயிட்டு வந்திருக்குது. அது வந்து சங்கம் அருவிய காலம் அப்படிங்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, களிப்பு என்பது எவ்வகை பொருள் மாற்றம் அப்படின்னா, களிப்பு என்பது உயர் பொருள் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ களிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து இந்த மது உண்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த காலத்தில் ஆண் பெண் எல்லாமே மது உண்டு ஒரு மன்னன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அதை வந்து என்ஜாய் பண்ணுற விதமாக ஒரு பார்ட்டி மாதிரி நடத்துறது களிப்பு. சரிங்களா? அது அந்த காலத்தில் அது எப்படி இருந்துச்சு? ஒரு இழிபொருளாக தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்குது அப்படின்னா, அது ஒரு உயர்வான பொருள். களிப்பு என்றால் சந்தோஷத்தை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு உயர்வான பொருளாக மாற்றம் அடைஞ்சிருக்குது. நான் தான் சொன்னேன் 11th 12th சிறப்பு தமிழ் புத்தகத்தில் பார்க்கவும். அடுத்து நெக்ஸ்ட்டு, செலவு சிலவு அமுத சாகரர் என மாற்றம் பெறுவது என்ன அப்படிங்கிறாங்க. செலவு சிலவா மாறுது, அமுத சாகரரா மாறுது. இது எவ்வகை மாற்றம் அப்படிங்கிறாங்க. உயிர் ஒளி மாற்றம் தான் இது. சரிங்களா? இது தோன்றலோ இல்லை மெய்யெழுத்தோ கிடையாது. அமுத அப்படிங்கிறது அமித அப்படின்னு மாறி இருக்குது. வந்து மீங்கிற ஈயா மாறி இருக்குது. சரிங்களா? அங்கே செலவு அப்படிங்கிறது அப்படிங்கிறது வந்து சி ஈயா மாறி இருக்குது. அப்போ உயிர் ஒளியில தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, இது என்ன வந்து இது வந்து சி ஆயிருச்சு. அப்போ வந்து தோன்றல் ஒரு எழுத்து தோன்றிருக்கு, கெடுதல் இதெல்லாம் வந்து அப்படி கிடையாது. உயிர் எழுத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அவ்வளோதான். வினைப்பகுதியில் ஈற்று வல்லினம் ரெட்டித்தால் டேஸ் ஆக மாறும். வினைப்பகுதியில் ஈற்று வல்லினம் ரெட்டித்தால் என்னவா மாறும் அப்படின்னா
குறிப்பு வினையாக மாறும். சரிங்களா? என்ன மாறும்? குறிப்பு வினையாக மாறும். அடுத்து வீட்டுக்கு, கல்லில் இவற்றில் வரும் சந்தி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டுக்கு அதுக்கு வீட்டுக்கு, கல்லில் அப்படின்னா அகச்சந்தி. அகச்சந்தி புறச்சந்தி எல்லாம் நமக்கு சிலபஸில் இருக்குது. அகச்சந்தி வீட்டுக்கு, கல்லில் அப்படிலாம் இதெல்லாம் என்னது? அகச்சந்தி. அடுத்து நெக்ஸ்ட்டு 22. சில கொஷின் அப்படியே உங்களுக்கு தெரியும், அது தெரிஞ்சதுனால தான் அதை கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டே இருக்கிறேன். அடுத்து பாருங்கள், இளம்பாடும் ஒர்க்கமும் உணர்த்தும் பொருள் என்ன? இளம்பாடும் ஒர்க்கமும் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து வறுமை. இளம்பாடு ஒர்க்கமும் உணர்த்தும் பொருள் வறுமை. இதெல்லாம் வந்து மெய்ப்பாட்டில் வரும். மெய்ப்பாட்டில் எதில் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் தொல்காப்பிய பொருள் அதிகாரத்துலையும் பார்க்கலாம், இல்லை நம்பியக பொருள் நம்பி அகப்பொருளையும், மார்க்கவிராச நம்பியதுன்னா நம்பியக பொருளையும், மெய்ப்பாடுங்கிறது ஒரு சின்ன சாப்டர் தான், ஆனால் அதில் நிறைய கொஷின் கேட்பாங்க, அதில் நீங்கள் பார்க்கலாம். 5 இலக்கண கூறுகளும் இடம்பெற்ற முதல் இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது தொல்காப்பியம். 5 இலக்கண கூறுகளும் இடம்பெற்ற முதல் இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம். அதோட கூறுகள் இடம்பெற்றது தொல்காப்பியம்னு போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி வந்து தொல்காப்பியத்தில் 3 இலக்கணம் தான் இருக்கும். சரிங்களா? எழுத்து, சொல்லு, பொருள், 3 இலக்கணம். யாப்பு அணிங்கிறது என்னது? நன்னூலில் இருக்கும், 5 இலக்கண நூல். ஆனால் என்ன சொன்னாங்க? 5 இலக்கண கூறுகளும் இடம்பெற்ற முதல் இலக்கண நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தொல்காப்பியம். சார்பெழுத்தோட விரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபுல்லாமே நீங்கள் பார்க்கணும். சார்பெழுத்துனா உயிர் எழுத்து எத்தனை, மெய் உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியல் உகரம், குற்றியல் லிகரம், இது எல்லாமே போடுங்க. உயிர்மெய் எத்தனை எழுத்து? உயிர்மெய் எழுத்துக்கள் 216 எழுத்துக்கள். மொத்தம் சேர்ந்தால் தான் 247 எழுத்துக்கள். ஏன்னா தப்பாக போகிறலாம் நினைக்காதீங்க. உயிர்மெய்யும் 12, 18 கிடையாது. மொத்த உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை? 216. ஆயுதம் 1. எல்லாம் கணக்கு போட்டு பார்க்கணும். அப்போ இதெல்லாம் சார்பெழுத்தோட விரி என்ன வரும்? 369. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இதெல்லாம் போடுங்க. குற்றியல் உகரம் எத்தனை, குற்றியல் உகரம் என்ன, மகரம் எத்தனை, அப்புறம் ஐகார குறுக்கம் எத்தனை, அவுகார குறுக்கம், இதெல்லாம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் ஓர் எழுத்து தான், அதெல்லாம் ஈஸியாக போடலாம். போட்டு கூட்டினா 369 வரும். அடுத்து இல் பொருள் ஓமை எனப்படுவது என்ன அப்படின்னா இல்லாத ஒரு பொருளை வந்து சொல்கிறது, அது ஆபுத ஓமை. சரிங்களா? பூதம் என்றால் இருக்குதா? இல்லை. அப்போ இல்லாத ஒரு பொருளை இருக்கிறத மாதிரி சொல்கிறது. சரிங்களா? அப்போ ஆகாய தாமரை என்பது ஆகாயத்தில் எங்கே தாமரை இருக்குமா? இல்லை, இருக்காது. அப்போ இல்லாத ஒரு பொருளை இருக்கிற மாதிரி வந்து கற்பனை செய்கிறது என்னன்னா இல் பொருள் ஓமையணி அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஆபுதம்னு கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்னா இது வடமொழி வார்த்தைகள். அந்த இல் பொருள் ஓமையணிக்கு வடமொழி நூலார் குறிப்பிடுவது என்ன அப்படின்னா ஆபுதம், அதாவது ஆபுத ஓமையணி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாத ஒரு பொருளை இப்படி இல் பொருள் ஓமை, அதுக்கு தான் வந்து ஆபுதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவிழ்ந்தன தோன்றி அளந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்துதல் விட்டன கொன்றை விருந்த கருவிளை கொண்டன காந்தல் குலை. இந்த பாடலில் பயின்று வந்த அணி என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பொருட் பின்வரும் நிலையணி. வந்தன சென்றன ந அப்படின்றது பாருங்க. அவிழ்ந்தன, தோன்றின, மலர்ந்தன, நெகிழ்ந்தன, அடுத்து என்னது விண்டன, கொன்றன அப்படின்னு சொல்லி கொன்றன, கொண்டன அப்படின்னு வந்த சொல்லே என்ன பண்ணுது? சரி, பொருள் வந்து வந்த பொருளை பின்னாடி வருது. அப்போ பொருள் பின்வரு நிலையணி. அடுத்து வந்து இந்த அணிக்கெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா தண்டி அலங்காரம் வந்து திருஞான சம்பந்தர் இருக்கார்ல, அந்த ஆத்தர் புத்தகம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். திருஞான சம்பந்தரோட புத்தகம் தண்டி அலங்காரம். இவர் தான் ஆசிரியர்னா கிடையாது, இவர் வந்து விரிவாக்கம் சொல்லியிருப்பார், விளக்கம் சொல்லியிருப்பார். தண்டியோட ஆசிரியர் தண்டி தானே, தண்டி அலங்காரம். ஸோ இவரோட இவரோட விளக்க உரையை நீங்கள் படிக்கலாம். திருஞான சம்பந்தரோட விளக்க உரையை படிக்கலாம். அடுத்து அறுவகை இலக்கணம், இதில் 6வதாக குறிக்கப்பெறுவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புலமை பாருங்க,
அறுவகை இலக்கணம் நமக்கு வந்து இலக்கணம் ஐவகை இலக்கணம் தெரியும். அதில் அறுவகை இலக்கணம்னா என்ன அப்படின்னா புலமை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து அறிவை பருவத்தின் வயது என இலக்கண விளக்கப்பாட்டியல் கூறுவது என்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நமக்கு வந்து இது வந்து இந்த உலா இலக்கியத்தில் வரும். அதாவது இந்த இத்தனை 7 வகை பெண்கள் வந்து 7 வகை மகளிர் வந்து என்ன சொல்கிறாங்க, 7 வகை மகளிர் வந்து உலா வர்ற தலைவனை பார்த்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு வயது மகளிர் வந்து அவன் மேல் வந்து மகிழ் கொள்ளுவாங்க அப்படிங்கிறது உலா இலக்கியம். அப்போ இந்த 7 வகை பெண்களை பற்றி சொல்கிறது எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா உலா இலக்கியம், சிற்றிலக்கியம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். அப்போ தேவிரா புக்கில் பார்க்கலாம். இலக்கிய வரலாறு புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் இலக்கிய வரலாறு, தேவிரா புக்கு பார்க்கலாம், பாக்கியமேரி புக்கு பார்க்கலாம், மூவா புக்கு பார்க்கலாம். அடுத்து வந்து பாலசுப்ரமணியன் புக்கு பார்க்கலாம். எவ்வளவோ இலக்கிய வரலாறு இருக்குது. வாசுதேவன் புக்கு பார்க்கலாம். இப்படி அடுத்து வந்து ஜெயம் புக்கு பார்க்கலாம். அப்படி நிறைய ஆத்தரங்கள் இருக்காங்க. என்ன அப்படின்னா எல்லா புத்தகங்களும் நல்ல புத்தகங்கள் தான். ஒவ்வொரு புத்தகங்களில் கொஞ்சம் எக்ஸஸான விஷயங்கள் இருக்கும். அதுக்காக தான் நிறையா வந்து இலக்கிய வரலாறு பார்க்கணும்னு சொல்கிறது. ஸோ உலா இலக்கியம் வந்து சிற்றிலக்கியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இந்த உலா இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம 9th புத்தகத்திலே நல்லா தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை ரப் பண்ணிடுறேன். 9th புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா சரிங்களா, நீங்கள் உலா இலக்கியம் வந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அறிவை முதல்ல நம்ம இதை படிக்கணும். பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அறிவை என்பது இதை ஃபஸ்ட்டு போடலாம். பேதை பேதை 5 to என்னது 7, பெதுமை 8 to ஐ திங்க் ஆமாம் 8 to 12 நினைக்கிறேன். 12 வரும். பேதை பெதுமை மங்கை வந்து 12 to 13 அந்த பருவத்தில் இருக்கும்ல. பேதை பெதுமை மங்கை இங்கே எழுதுறேன். மடந்தை 13 to 15னா இது வந்து ஐ திங்க் வந்து 15 to சம்திங் ஏதோ 20ன்னு வருது நினைக்கிறேன். அடுத்து மங்கை மடந்தை அறிவைனா 20 to அறிவை தெரிவி பேதை பெருமை மங்கை மடந்தை பேரிளம்பெண். ரைட்டு தான். 20 to 30, இது 30 to 36ன்னு வரும். இந்த 10th இதில் 9th புத்தகம் நல்லாயிருக்கும். இது நல்லா விரிவாக இருக்கும். அப்போ அறிவைங்கிறது எந்த இதில் வரும், எந்த பருவத்தில்? 20 to 30 25ங்கிற இதில் வரும். 20 to 25 இதில் தான் வரும். அடுத்து பாருங்கள், தண்டி அலங்காரம் கூறும் பாவிகம் என்பது என்ன அப்படின்னா, பாவிகம் என்பது பாத்திர பண்பு. தண்டி அலங்காரம் அப்போ தான் சொன்னேன், தண்டி அலங்காரம் பற்றி அது வந்துச்சு பாருங்கள். திருஞான சம்பந்தரோட விளக்க உரை புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா பக்கவாக இருக்கும். பா என்பது என்னது? பாவிகம் என்பது பாத்திர படைப்பே, பாத்திர பண்பே. இது நூற்பாங்க, இது நூற்பா இருக்கும். பாவிகத்துக்கு நூற்பாவே இருக்கும். பாவிகம் என்பது பாத்திர பண்பே என்பது நூற்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா 30வது கொஷின், இதனை ஒப்பது இதனானையே என்று இதனும் ஒக்கும் என்னும் அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமுச்சய ஓமம் அப்படின்னு ஓம அணியில் வந்து இதெல்லாம் வகைகள். சரிங்களா? இதனை ஒப்பது இதனோ அன்றி அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா சமுச்சய ஓமம். அதாவது ஓமை அணியோட வகைகளில் இதெல்லாம் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் வந்து தண்டி அலங்காரம் புத்தகம் திருஞான சம்பந்தர் புத்தகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, அனைவருக்கும் நன்றி. நம்ம 30 வினாக்கள் பார்த்துருக்குறோம். சரிங்களா? இன்னும் இதோட தொடக்கமாக அடுத்தடுத்த வினாக்கள் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு 30 வினாக்கள் பார்க்கலாம். நல்லா படிங்க. பிஜிடிஆர்பி இன்னும் கால்ஃபர் ஆகலை. ஐ திங்க் வந்து இந்த ஏப்ரல் அண்ட் மேக்குள்ளே கால்ஃபர் ஆகும். ஆனுவல் பிளானர் படி நமக்கு ஆகஸ்ட் மந்த் வந்து எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நல்லா படிங்க. எப்போ எக்ஸாம் வந்தாலும் சரி, நம்ம தமிழில் வந்து 110 மார்க்கு தான் நம்மளோட டார்கெட். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. 110ல் ஒரு மார்க்கு கூட குறைஞ்சிடக்கூடாது. நம்ம வேலைக்கு கண்டிப்பாக இந்த 2024ல்
நம்ம படிக்கிற எல்லாரும் கண்டிப்பாக வேலைக்கு போகணும். எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் நம்மளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உயர்த்தி கொண்டு போகிற மிகப்பெரிய ஆயுதம். சரிங்களா? பெரிய ஆயுதமே நம்ம கையில் இருக்குது, ஹார்ட் ஒர்க்குங்கிற ஆயுதம். ஸோ அதோட எப்படி சொல்கிறது, அதோட அந்த ஆயுதத்தோட 2 பக்கமும் நமக்கு ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அந்த ஆயுதத்தை வச்சு நம்ம கண்டிப்பாக நம்ம போயிடலாம். ஹார்ட் ஒர்க்குங்கிற ஆயுதத்தினால வந்து எவ்வளோ பேர் ஜெயித்தவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் நம்ம வந்து ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமாக நம்ம போகும். சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.